காலை வணக்கம். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்களேறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பேன். ஆமாங்க, ஒரு ஆற்றில் ஒரு அழகான படகு ஒன்று சென்று கொண்டிருந்ததாம். அந்த ஆற்றில் திடீரென்று பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாம். பயங்கரமான அந்த வெள்ளத்துல அந்த படகு சிக்கி கொண்டதாம். அந்த வெள்ளம் அந்த படகு அப்படியே இழுத்து கொண்டு போனதாங்க. கொஞ்ச தூரத்துல அது அமிழ்ந்து போகிற நிலைமையில இருந்ததாம். அப்போ எதிர்பாராம திடீரென்று பலமான ஒரு எதிர்காற்று வீசினதா. காற்றின் வேகம் பலமா இருந்ததுனால அது அந்த கப்பலை அப்படியே இழுத்து கொண்டு வந்து கொஞ்ச நேரத்துல ஒரு அமைதலான இடத்தை அந்த படகு அடைந்ததாங்க. அமிழ்ந்து போகாத படிக்கு அந்த எதிர்காற்று அந்த படகை சேஃபா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்ததாங்க. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் வெள்ளம் போல பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த படகை போல சிக்கி தவிப்போம். எங்கே நான் அமிழ்ந்து போய் விடுவேனோ, இதோட என் லைஃப் முடிவுக்கு வந்துருமோன்னு கலங்கி போயிடுவோங்க. இந்த காலை வேளையில அப்படி ஒரு நிலைமையில நீங்க இருக்கீங்களா? சங்கீதம் 121:1-2 தாவீது ராஜா சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று. ஆமாங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் பரத்திலிருந்து உங்களுக்கென்று ஒரு காற்றை அனுப்புவாருங்க. அவருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். நீங்க அமிழ்ந்து போவதில்லை. கர்த்தர் நிச்சயமாய் வெள்ளம் போன்ற பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கிற உங்களை மீட்டெடுப்பாருங்க. கைவிட மாட்டாரு. தைரியமா இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே, வெள்ளம் போல பிரச்சனையில ஆண்டவரை சிக்கி தவித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்கே நான் அமிழ்ந்து விடுவேனோ, என் லைஃப் இதோட முடிஞ்சிருமோன்னு ஆண்டவரை கலங்கி தவித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் நீர் மனம் இறங்குவீராக. ஆண்டவரை அப்பா, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம் ராஜா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தாவை உம்மிடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க ராஜா. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு ஒத்தாசை அனுப்புங்க ராஜா. ஆண்டவரே, ஒரு காற்று அனுப்புங்க ராஜா. கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக, அவர்களை மீட்டெடுக்க போகிற கிருபைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவுமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.